ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RR கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரைஸ் பால்ஸ் வித் பீனட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு கப்பளவு வந்து வீட்டரிசி பச்சரிசி எடுத்திருக்கேன். ஸோ அப்புறம் ஒரு கப்பு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை, அப்புறம் இந்த கப்பளவு உடச்ச கடலை, அப்புறம் ஜாகரி வந்து ஒரு 2 கப்பு ஜாகரி எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு வந்து தேங்காய் இந்த மாதிரி வந்து பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக. ஸோ இப்போ வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ரைஸ் வந்து நல்லா வந்து கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து இந்த அரிசி வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்லா கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரைஸ் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் வெளியே எடுத்துகிற போகிறேன். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் இது வெளியே எடுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீனட்ஸ் வந்து நான் கொஞ்சோண்டு ஃப்ரை பண்ணி நல்லா அதுவும் நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது கொஞ்சமே இந்த தேங்காய் கூட ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து இது வறுத்துட்டேன். ஸோ இப்போ நான் அது வெளியே எடுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜாகரி வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு பாத்திரத்தில் வந்து ஜாகரி ஆட் பண்ணி கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரைஸை. ஸோ இப்போ வந்து நான் இந்த ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா ஃபைன் பவுடராக ரெடி பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நல்லா ஃபைன் பவுடராக வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போது இது நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கிரவுண்ட்நட் பீனட்ஸ் வந்து நான் அந்த பீல்ஸ் ஃபுல்லாக தோல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கோகோனட், இந்த கடலை ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து இலைச்சி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போது வந்து அந்த ஜாகரி வந்து மெல்ட் ஆனது இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பால்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொஞ்சமாக வந்து இந்த ஜாகரி ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இந்த சூடில் நல்ல சூடாக இருக்குது, ஹாட்டாக இருக்குது. ஸோ இந்த ஹாட்லேயே வந்து நம்ம வந்து உருண்டை மாதிரி நல்லா பிடிச்சிக்கோங்க. பால்ஸ் மாதிரி வந்து பால்ஸ் ஷேப்பில் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ஷேப்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த ஹாட்லேயே வந்து நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா அந்த உருண்டை வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் பால்ஸ் வித் பீனட் ரெடி. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.